ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் ஐயாவுடைய நல்ல குணம் பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனுஷங்க. கோயில் வாசல்ல கண்கலங்கி போய் சேர நிற்க கோயில்ல இருந்து வாசலுக்கு வெளியே வராங்க நிலா. சேரனை பார்த்தது நிலாவுக்கு பக்குன்னு ஆகுது. அண்ணே அண்ணே நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க இங்க பார்த்தா கண்ணீர் மல்க சேரன் நிற்கிறாரு. சேரனை கண்ணீர் மல்க பார்த்ததுமே நிலாவுக்கு புரிஞ்சு போயிடுது. அண்ணே அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாப்பா நீ வேற படபடன்னு வந்த, அப்பா வேற கூட்டிகிட்டு போனியா, ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வர வழியில் பார்த்தா நீ கோயில்கிட்ட நின்று அப்பாவை உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். அதனால தான் நானும் வெளியில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே வந்தேன். நீ அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்பா கிட்ட நீ உண்மையை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கையில் என்ன உண்மை ஏது உண்மைன்னு அதான் நான் பின்னாடி நின்று அப்பா பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்ப்பா. உண்மையிலே என் அப்பாவை நினைக்கையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஆமாண்ணே உண்மைதான் அண்ணே, நான் கூட இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அவரை பார்த்ததும் எனக்கு அவர் மேலே ஒரு பயம்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ சொல்கிறேனே, சத்தியமாக சொல்கிறேன், அவர் உங்கள் அம்மாவை கொன்றிருக்கவே மாட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், உண்மைதான்ப்பா, எங்கள் அப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டார். யாரோ ஒருத்தருடைய ரத்தத்தில் பிறந்த பையனை தான் ரத்தத்தில் பிறந்ததை விட அதிகமாக அவர் பாசம் காட்டி வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவ இந்த அளவுக்கு அவர் மேலே அவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் காட்டையில் ஒரு துளி கூட அவன் மேலே ஒரு இடத்துல கூட கோபத்தையும் காட்டாமல் நீ இன்னொருத்தவன் பிள்ளடா அப்படின்னு சொல்லியும் காட்டாமல் இருக்காருன்னா எங்கள் அப்பா ரொம்ப தங்கமான மனசுள்ளவர். எங்கள் அப்பாவை நினைக்கையில் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கூட ஒவ்வொரு நேரம் இந்த சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் பேசையில் எனக்கே அப்பா மேலே வெறுப்பு வந்திருக்கு, கோவம் வந்திருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேலேயா நான் வெறுப்பை காட்டியிருக்கேன், கோவத்தை காட்டியிருக்கேன்னு நினைக்கையில எனக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்கே நிலா பார்த்தா கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. சரிப்பா நிலா, இந்த விஷயத்தை எதையும் பல்லவன் கிட்ட சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சச்சா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி வாப்பா அப்படி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், இல்லைண்ணா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரு மீட்டிங் வேற இருக்கு, அதனால நான் இப்படியே மீட்டிங் போகணும், நான் கிளம்பி போறேன், நீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும், சேரனும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. பல்லவன் வழக்கம் போல உள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியில நடேசன் வழக்கம் போல அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சேரன் உள்ள பாக்குறாரு, பல்லவன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. பல்லவன் சரி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பக்கத்துல வராரு. நடேசனே பார்த்தா சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா என்னவே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், பட்டுன்னு பார்த்தா சேரன் கதறி அழுக ஆரம்பிச்சிடாரு. நடேசன் காலு கீழே உட்காந்து காலை பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடாரு. மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், டே சேரா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பா மன்னிச்சிருங்கப்பா, உண்மையிலே உங்கள் மனசு புரியாமல் நான் கூட உங்கள் மேலே கோபப்பட்டுட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இங்கே சேரனும் நடேசனும் பேசுகிற சத்தம் பார்த்தா இங்கே பல்லவன் காதலை கேட்டுருது. வீட்டில் பல்லவன் படிச்சுக்கிட்டு இருக்காரு, மற்றபடி வீட்டில் யாரும் இல்லை. சோழனும் இல்லை, பாண்டியும் இல்லை, நிலாவும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. சேரன் பார்த்தா இங்கே நடேசன் கிட்ட பேசுகிறாரு. அதை பார்த்தா ஜன்னல் வழியாக பல்லவன் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அண்ணே இப்போ அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எட்டி பார்க்குறாரு. சேரனும் அதை கவனிக்கலை, நடேசனும் கவனிக்கலை. என்னடா சேரா ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், பா உங்கள் மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன மனசு யாருக்கு வரும், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இன்னைக்கு நீங்களும் நிலாவும் கோயிலில் பேசினதை நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னடா சொல்கிற, நீ எங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், நான் வந்தேன்ப்பா, நிலா கூட உங்களை அவசரமா பைக்கில் கூட்டிகிட்டு போச்சா, ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு நினச்சி உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்ப்பா. அப்புறம் நீங்களும் நிலாவும் கோயிலுக்குள்ளே போனது, நீங்களும் நிலாவும் பேசிக்கிட்டது, நிலா கிட்ட நீங்கள் பல்லவன் பற்றின உண்மையை சொன்னது, நான் அத்தனையும் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், டேய் அமைதியா பேசுறா, பல்லவன் காதில் விழுந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்லப்பா அவன் உள்ள படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்க பல்லவன் பார்த்தா ஜன்னல் கிட்ட 2 கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னைய பத்தின ரகசியமா, என்னைய பத்தின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. எப்படிப்பா உங்களுக்கு இதுவரைய பல்லவன் மேல கோபமே வரல அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், எனக்கு எப்படிரா அவன் மேல கோபம் வரும், அவ ஆத்தா விட்டுட்டு போயிட்டா, அவன் அப்பன் சின்ன பிள்ளையா அந்த பையன் இருக்கையிலே செத்து போயிட்டான், இப்படி இருக்கையில அந்த பையன் மேல எனக்கு எப்படிரா கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், பல்லவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இடியே விழுந்த மாதிரி ஆகுது. அப்பா செத்துட்டாரா, அம்மா விட்டுட்டு போனது தெரியும்,
அப்ப நான் இவரு ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இங்க பாருடா சேரா, உனக்கே தெரியும் நான் வட மாநிலத்துக்கு அடிக்கடி வண்டி ஓட்டிட்டு போவேன். அப்படி பார்த்ததுதான் அந்த கோமலு. அந்த கோமலோடைய பிள்ளை தான் அந்த பல்லவன். அந்த பல்லவனுடைய அப்பன் பல்லவன் பிறந்தப்பயே செத்து போயிட்டான். அப்ப பல்லவன் ரொம்ப பச்சை குழந்தை. அதோட அந்த கோமலு அந்த ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தன் திரியிறான் பாரு, அவன் கோமலுவை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு பயந்துகிட்டு தான் பல்லவனை விட்டுட்டு இவ ஓடிட்டான். இவனுக்கு பல்லவனு பேர் வச்சதே நான் தான். அவ ஆத்தாக்காரி அவனுக்கு ஏதோ ஹிந்தி பேர் என்னமோ வச்சிருந்தா. அந்த பேரு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்படி அப்பனையும் இழந்து ஆத்தாலும் போய் இப்படி நட்டாத்துல நிக்கிற ஒரு பச்சை குழந்தை மேல எனக்கு எப்படா கோபம் வரும்? இன்னும் என் கண்ணுக்கு அவ எனக்கு பச்சை குழந்தையா தாண்டா தெரியறியா. நான் அவனை தடவை பார்க்கையில என்ன முகம் என் கண்ணுக்குள்ள நின்னுச்சோ, இப்பயும் அவனை நான் பார்க்கையில அந்த முகம் தாண்டா எனக்கு ஞாபகம் வருது. அவன் மேல எனக்கு இப்பயும் இல்லை, நான் எப்பயுமே அவன் மேல நான் கோபப்பட மாட்டேன். அவன் என் மேல என்ன வெறுப்பை காட்டட்டும், என்னை கத்தி எடுத்து குத்தி கொன்னாலும் சரி, உங்க அம்மாவோடைய சாவுக்கு நான் தான் காரணம், அவ ஆத்தா இந்த வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஏதேதோ மனசுக்குள்ள கோபத்தை வச்சு என் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து என்னை கொல்லணும்னு நினைச்சா கூட சந்தோஷமா நான் செத்து போவனே தருவ. அவன் மேல நான் ஒரு துளி கூட கோபத்தை காட்ட மாட்டேன். நீங்க எனக்கு 3 பேரும் எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டவும், இங்க பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியோட குற்ற உணர்ச்சி ஆகுது. கண்ணெல்லாம் கலங்கி திடுன்னு ஓடியாராரு. அப்பா அப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா இங்க ஓடி அந்த நடேசன் காலில் விழுகவும், நடேசனுக்கும் சேரனுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. டேய் பல்லவா பல்லவா எந்திரடா பல்லவா அப்படின்னு சொல்லி நடேசன் மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமான்னு கூட தெரியல, ஆனா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காலில் விழுந்து பல்லவன் கதறுன்னு கதறாரு. சேரன் பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு. டே பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். என் அப்பாவும் நீங்க இல்லை, என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியும் நீங்களும் கிடையாது. எங்கேயோ கடந்து யாரோடைய ரத்தத்திலே இருந்து வந்த என்னைய இப்படி உங்களுடைய கூட பிறந்தவனா உங்க பிள்ளை மாதிரி இத்தனை வருஷம் என்னைய பார்த்துக்கிட்டீங்க. ஒரு இடத்துல கூட நான் இன்னொருத்த வீட்டு பையன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டீங்க. இப்படி பார்த்த உங்களை நான் வார்த்தையால எம்பிட்டு காயப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய கையை பிடிச்சி பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இங்கே பல்லவன் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சேரனுக்கும் பார்த்தா பல்லவனை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல. பட்டுன்னு பார்த்தா நடேசன் பல்லவனை கட்டி பிடிச்சிடறாரு. கட்டி பிடிச்சி இங்கே நடேசன்னு பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடறாரு. யாரு சொன்னா நீ வேற விட்டு பிள்ளைன்னு? நீ ஏன் பிள்ளைடா, நான் பெத்த பிள்ளை நீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்கே பல்லவனுக்கும் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கே நடேசனை கட்டி பிடிச்சி கதறி அழுக ஆரம்பிச்சிடறாரு.